இன்றைக்கி குடும்ப கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மிச்சர் போட போகிறோம். அதுக்கு தேவையானது நான் மாவை சலித்து 1/2 கிலோ மாவு சலித்து இது பாருங்க சலித்து நான் வச்சுருக்குறேன். அடுத்தது இது மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க, மைசூர் தால். இது இந்தியில் மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது முழுசு, அந்த சிகப்பு பருப்பு இருப்பாருங்களா, அது முழுசு. கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு பூண்டை தட்டி வச்சுருக்குறேன். கருவேப்பிலை தேவையானது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோளத்தோடைய சிப்ஸ். இது கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இன்றைக்கி பூந்தி எனக்கு போட வரும். ஆனால் பூந்தி இன்றைக்கி நம்மள்ட்ட பூந்தி சல்லடை இல்லை, நம்ம ஊரில் இருக்குது. அதனால் நம்ம பூந்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க 1/4 கிலோ. நம்மளுக்கு மல்லாட்டை பயிறு, இதுவும் மல்லாட்டை பயிறு கூட நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு. இது பேர் என்ன சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னுவாங்க. வேர்க்கடலை நம்மள்ட்ட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஒரு 1/4 கிலோ அதையும் வாங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூனு கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக, கொஞ்சம் ஒரு 2 வாரம் வச்சுருக்குறோம்னா அது மொரன்னு இருக்கும், அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் தான் பச்சரிசி மாவு, அதையும் சலிச்சிக்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதையும் சலித்து எடுத்துக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக நிறையா இன்னும் போடணும்னு சொன்னால் லென்த்தாக போகும். அதனால் நான் பிணைஞ்சிட்டு நான் என்னென்ன பிணையும் போது என்னென்ன போடுறேன்னு சொல்லிவிட்டு அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செங்கல் பூஞ்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு மீதியை நான் புழிஞ்சி ஃபுல்லாக மிக்சர் எடுத்துகிட்டு என்னென்ன மிக்சரில் கலக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன். வாங்க, அடுத்தது நம்ம இதில் என்னென்ன கலக்க போகிறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு வேணான்னு சொல்கிறவங்க நீங்கள் வேணான்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிக்கங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பெருங்காயம் வாசனை பிடிக்காது, எங்களுக்கு பெருங்காயம்லாம் பிடிக்காதுங்கிறவங்க பெருங்காயம் போட்டுக்க வேண்டாம். அடுத்தது நான் வெந்நீர் கொஞ்சம் சுட வச்சுருக்கிறேன். ஏன்னா வெந்நீர் நம்மளுக்கு கொஞ்சம் மாவு இதாக இருக்கும், டைட்டாக இருக்கும், எண்ணெய் இழுக்காது. ரெண்டாவது கொஞ்சம் ஒரு 2 வாரம் வரலையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். 2 வாரம் 3 வாரம் வரலையும் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவு தெரியும். அதனால் நான் 1.5 டீஸ்பூனுக்கு மேலே நான் உப்பு சேர்த்துருக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த பயிரை நான் ஊற வச்சு அவிச்சு, இது உங்களுக்காக நான் பச்சையாக இப்போ காமிச்சிருக்கிறேன். அவிச்சு அதை கொஞ்சம் நல்ல ஈரம் போக உணர்த்தி வச்சுருக்கிறேன். அது வேணுன்றவங்க ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், வேணாங்கிறவங்க விட்டுக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. எங்களுக்கு இந்த பருப்புலாம் போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க அதை மாதிரி இந்த பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, பச்சை பட்டாணியை கூட ஊற வச்சுட்டு லைட்டாக 1/2 வேக்காடு தான் இருக்கணும். 1/2 வேக்காட்டை எடுத்துகிட்டு உப்பு போட்டு அவிச்சிடுங்க. அவிச்சிட்டு தண்ணி இருத்துட்டு நல்லா தண்ணி போக நம்ம ஏதாவது நல்ல துணி இருந்தால் போட்டு உணர்த்திட்டு நல்லா ஃபுல்லாக ஈரம் போக காய விட்டுட்டு திரும்ப எடுத்து எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் அதை ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்காக காமிக்கணுங்கிறதுக்காக நான் பச்சையாக எடுத்துருக்கேன். அதை அவிச்சு அங்கே டேபிளில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பஸ் உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நெய் சேர்த்துங்க, இல்லைன்னா வனஸ்பதி இருந்தால் கூட கொஞ்சமாக வனஸ்பதி போட்டுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய சாய்ஸ் தான், யாருக்கு எது பிடிக்குமோ அது. நம்ம வீடியோக்காக நம்ம செஞ்சு காட்டுறோம், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அதனால் குழந்தைங்களுக்காக தான் நான் இதில் வனஸ்பதி நான் சேர்க்கல. நீங்கள் குழந்தைங்களுக்காக இருக்குதுன்னு சொன்னாலும் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. எண்ணெய் நார்மலாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி சூடாக எடுக்கு, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும், வெதன்னு. பார்த்திங்கன்னா அதை விடுங்க. இப்போ எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. மாவை ரொம்ப தொரணும் பிணையக்கூடாது, முறுக்குக்கு பிணையிற மாதிரி ரொம்ப தொரன்னு பிணையக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அப்புறம் செய்வது முறுக்குன்னு ஒரு மாதிரி நசுக்குன்னு போயிடும், நம்மளுக்கு நல்லா முறன்னு இருக்காது. பார்த்திங்கன்னா நான் எப்படி பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இதில் பிணையக்குள்ளே கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம திரும்ப காய்ச்சி போடுவோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. திட்டமாக தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். சேவு பிழியும் போது மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. அப்படியே பொதன்னு புழியுக்குள்ளே பொதன்னு வரணும். இந்த மாதிரி புழிஞ்சி நம்ம எடுப்போம். நாங்கள் புழியுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புழியிறோம். அதுக்குள்ளே நம்ம செப்பு என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே புழிஞ்சிட்டாங்க. நீங்கள் ட்ரை இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேரெக்டாக சட்டியில் ட்ரை பண்ணிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ புழியிறோம் பாருங்கள். புழிஞ்சு இந்த மாதிரி கலரில்
ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது நம்மளுக்கு. ரொம்ப நல்ல மாவு எல்லாம் டைட்டாக இருக்கிறதுனால போய் போட்டு ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் அதுவே ரொம்ப அதிகம்தான். உங்களுக்கே எடுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொன்று புரியும் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2வது சிங்கிளும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது புறா போட்டுட்டால் நம்ம சேவ் புறாவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈவனாக ஒரே கலரில் எடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அவிச்சு வச்சேன்னு சொல்லிவிட்டு அவிச்சு இது கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் அவிச்சு ஃபேனில் போட்டு நல்லா காய விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஏன்னா அதில் அந்த மாதிரியே நம்ம வேறு தனியாக அப்படியே போட்டோம்னா எல்லாம் வெளில வந்துடுவாங்க, அள்ள முடியாது நம்மளாட்டி. அதனால தான் இப்போ இதில் வச்சு அவங்கள ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்து போட்டு வச்சுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பருப்புலாம் வறுத்து போட்டு வச்சுருக்குறோம். கார்ன்ஃப்ளெக்ஸை வறுத்தாச்சு. கொஞ்சம் நான் வறுக்கிறதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு பெரிய வீடியோவாக போடணும். எல்லாத்தையும் வறுத்து போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா இந்த சூட்டுலேயே நம்ம இந்த பூந்தியவும் போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா மலாட்டை பெரியும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு கலந்துட்டு, ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பாக இருக்குன்றதுனால நான் நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, நீங்கள் எப்படி உங்களுக்கு பெரிய பாத்திரம் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் புரிஞ்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிளற போகிறோம். நம்ம கருவேப்பிலையும் பூண்டியும் வறுத்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூனு பூரா மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா தூவி வைக்கிறோம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. இதில் என்னென்னா உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இது பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா, காரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட நீங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 1 மட்டும்தான் போட்டு கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நம்ம சேர்த்து போட்டுக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஈஸியாக முடிஞ்சிடுச்சிங்க. எல்லாத்தையும் வறுத்து கொட்டணும். பஸ் நம்ம இப்போ இதிலேருந்து ஒன்றா எல்லாத்தையும் சேவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்மள்கிட்ட பெரிய பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம மிக்சர் எல்லாம் தூளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி மிளகா பொடி, உப்பு எல்லாமும், பூண்டு, கருவேப்பிலை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடையில் போடுற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா இது வீட்டிலே நம்ம அழகான மிக்சரு நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம எண்ணெயிலே, நம்ம வீட்டு எண்ணெயிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை, நம்ம குடும்ப கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.